ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ ஆண்டவரே, காலங்கள் உம்முடைய கரத்தில் அல்லவா இருக்கிறது. எங்கள் கைகளிலே நீர் எங்களை வரைந்து வைத்திருக்கிறீர். எங்கள் மதில்கள் எப்போதும் முன்பாக நிற்கிறது. நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் போவதும் உடைய சுத்த கிருபையே. உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. உண்ண உணவு, உடுக்க உடை, தங்க இருப்பிடம், எங்கள் டிராவல், பாதுகாப்பு, எங்கள் தேவைகளை சந்தித்து எங்கள் வியாதிகளெல்லாம் நீக்கி எங்கள் சரீரத்தை சுத்தமாக்கி சுகமாக்கி ஆரோக்கியம் தந்து பலன் தந்து எங்கள் ஆயுசு நாட்களை பெருக பண்ணி கூட்டி கொடுத்து எங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிற கிருபைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். நன்றியுள்ள இருதயத்தோடு நம்முடைய பாதத்திலே வணங்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க பெரியவர் ஆண்டவரே, நீங்க சர்வ வல்லவர், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் நீர் மகத்துவம் நிறைந்த ஆண்டவர். ஆண்டவரே, நீர் இரக்கமும் தயமும் உள்ள கர்த்தராமே. நீர் நல்லவர் ஆண்டவரே. இந்த கிருபை எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் இயேசுவின் மேல் சாய்ந்து, என் நேசர் இயேசுவின் மேல் சாய்ந்து, ஒரு பழைய பாடல். தெரிந்தா எங்களோட சேர்ந்து நீங்க பாட, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தே. லீலி புஷ்பம் சாருணின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. லீலி புஷ்பம் சாருணின் ரோஜா பாலிலும் வெண்மை தூய பிதா. பூரண ரூப சௌந்தர்யமே பேசிறந்த இறைவா. பூரண ரூப சௌந்தர்யமே பேசிறந்த இறைவா. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். கன்னியர்கள் நேசிக்கும் தேவா, கர்த்தரின் நாமம் பரிமளமே. கன்னியர்கள் நேசிக்கும் தேவா, கர்த்தரின் நாமம் பரிமளமே. இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம், என்னையும் இழுத்து கொண்டார். இயேசுவின் பின்னே ஓடி வந்தோம், என்னையும் இழுத்து கொண்டார். என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். நேச கொடி மேல் பறந்தோங்க, நேச பிரசனம் வந்திரங்க. நேச கொடி மேல் பறந்தோட, நேச பிரசனம் வந்திரங்க. கீச்சிலி மரத்தின் கீழடைந்தேன், கர்த்தரின் ஆறுதலே. கீச்சிலி மரத்தின் கீழடைந்தேன், கர்த்தரின் ஆறுதலே. என் நேசர் இயேசுவின் மேல் சார்ந்தே துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். துன்ப வனாந்திரத்தில் நடந்திட இன்பமே வான்படைந்தேன். தென்றலே வா, வாடையை எழுப்பு, தூதாயும் நற்கனி தூயருக்கே. தென்றலே வா, வாடையை எழுப்பு, தூதாயும் நாற்கனி தூயருக்கே. வேலி அடைத்த தோற்றமிதே வந்துங்குள்ளாவுகின்றார்.
வேலியடைத்த தோற்றமிதே வந்திங்குள்ளாவும் என்றார். என் நேசரேசுவின் மேல் சார்ந்தேன், துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்ப நல்வாழ்வடைந்தேன். நாட்டினிலே பூங்கனி காலம் காட்டு புறாவின் பாட்டொலிக்கும், நாட்டினிலே பூங்கனி காலம் காட்டு புறாவின் பாட்டுளைக்கும். கண்மலை சிறகம் என் மறைவே இந்நேரமே அழைத்தார். கண்மலை சிகரம் என் மறைவே இந்நேரமே அழைத்தார். என் நேசரேசுவின் மேல் சார்ந்தேன், துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனில் வாழ்வடைந்தேன். துன்பவனாந்திரத்தில் நடந்திட இன்பனல் வாழ்வடைந்தேன். கையில உயர்த்தி. என் நேசர் நீர் சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம் காட்டு புறா. ஓ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். எவ்வளவு அழகானவர், அருமையானவர். ஓ தேங்க்யூ லார்ட். நம்முடைய பிரசனமும் ஒவ்வொரு மீது இறங்குறதுக்காக ஸ்தோத்திரம். கைகளை உயர்த்தும் பொழுது ஓ ஆவியின் பிரசனம் இறங்கி வந்து எங்களை பலப்படுத்தி, எங்களை திடப்படுத்தி, எங்களுக்கு சகாயம் கொடுத்து, எங்களை தேற்றி, எங்களை ஆறுதல் படுத்தி, எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை கொடுத்து, ஔஷதமான காரியங்களை எங்கள் வாழ்க்கையிலே சொல்லி எங்களை தேற்றுகிறதுக்காக ஸ்தோத்திரம். சர்வ வல்லவர். ஓ ஜீசஸ் கிரைஸ்ட், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உமக்கு நன்றி ஆண்டவர். இன்றைக்கு ஒரு பெரிய அற்புதம் எங்கள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, மதர்ஸ் வீக் இது. நேற்று நாம நஹோமி குறித்து பார்த்தோம். இன்னைக்கு முக்கியமான ஒரு நபர் என்று சொன்னார் ரூத். ஏன் முக்கியம்? ஏன் அந்த அம்மாவை பத்தி நம்ம பேசணும்? ஏன் அந்த அம்மா மதர் ரூத் அவ்வளவு முக்கியம்? யோசிச்சு பார்த்தீங்களா? ஏன்னா மேத்யூல நீங்க அந்த ஜீனியாலஜி எடுத்துக்கொண்டீங்கன்னா போவாஸ் பற்றி தான் அங்க வரும், ரூத்தை பற்றி அங்க வரும். காரணம், இயேசு இந்த வம்சத்துல தான், இந்த சந்ததியில தான் பிறக்கணும் அப்படின்னு ஆண்டவர் ஆதி முதலாய் முன் குறித்ததுனால இந்த மதர் ரூத் வந்து மிக முக்கியம். நேற்று நகோமி ரொம்ப முக்கியம் நான் சொன்னேன். அதை விட முக்கியம் இந்த ரூத், மதர் ரூத். எங்க இருக்கு பாருங்க, 14 தலைமுறைக்கு மேல அப்படி போங்க. அப்படி போகும் பொழுது எங்க வருது கவனிச்சிங்களா? அதை நீங்க நோட் பண்ணீங்களா? ரைட். இப்போ நம்ம இங்க பார்க்கலாம். சாதக் ஆகியமே செலிகுத் பெற்றான், 14 தலைமுறை. சரி, இப்போ பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, அப்படியே கொஞ்சம் ஜெனசிஸ் ஃபர்ஸ்ட் வந்துருங்க, சாப்டர் 1 வந்துருங்க. எங்க வருது கவனிங்க அது. ஓகே, மேலே போயிடுங்க. ரைட். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான், ஈசாக்கு யாக்கோபை பெற்றான், யாக்கோபு யூதாவையும் அவருடைய சகோதரரையும் பெற்றான். யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்திலிருந்து பெற்றான். பாரேஸ் எஸ்ரோமை பெற்றான். எஸ்ரோம் ஆராமை பெற்றான். ஆராம் அபினதாபை பெற்றான். அபினதாப் நகசோனை பெற்றான். நகசோன் சல்மோனை பெற்றான். சல்மோன் போவாசை ராகாப்பினிடத்திலிருந்து பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்திலிருந்து பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா ஊரியாவின் மனைவியிடத்திலிருந்து சாலமோனை பெற்றான். சாலமோன் ரெபேகாம். அப்படியே போவோம்.
கவனிச்சிங்களா? போவாஸ் ஓபித் சன். யார்? இவர்தான் ஓபித் தான். அப்போ இயேசு கிறிஸ்துடைய தாத்தா, கொள்ளு தாத்தா என்னென்ன சொல்லுவாங்கல்ல, நிறைய நிறைய தாத்தாக்கெல்லாம் முப்பாட்டன், கொள்ளு பாட்டன், அந்த பாட்டன், இந்த பாட்டன். யாருன்னா போவாஸ். அதுவும் யாருடைய மனைவி பாருங்க, ரூத். பையன் பேர் என்ன? ஓபேத் யாரை பெற்றார்? ஈசாயுடைய பையன் பேர் என்ன? தாவீது அவருடைய பையன் யாரு? சாலமோன். அப்படியே வந்துட்டீங்கன்னா கடைசியில யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். அவிடத்திலிருந்து கிறிஸ்து எனப்பட்ட இயேசு பெற்றார். இவ்விதமாய் உண்டான தலைமுறையில் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகளும், தாவீது முதல் பாபிலோன் சிறைப்பட்டு போன காலம் வரைக்கும் 14 தலைமுறைகள், ஆக மொத்தம் 28. கிறிஸ்து வர வரைக்கும் தலைமுறை இன்னொரு 14 தலைமுறை ஆகும். 28, அதுக்கப்புறம் இன்னொரு 14 இயர்ஸ். அப்போ ரூத் எவ்வளவு முக்கியம் நீங்க பாத்துருங்க. அந்த மதர் ரூத், அவங்க பட்ட கஷ்டத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நேத்தே நான் உங்களுக்கு நகோமி கஷ்டத்தோட கூட ரூத் கஷ்டத்தை நான் சொன்னேன். நான் சில வசனங்களை மாத்திரம் இன்னைக்கு, முக்கியமான சில வசனங்களை நான் வாசிட்டு உங்களுக்கு விசேஷமாய் தாய்மாருக்கு விசேஷமாய் தாய்மாரு அந்த அந்த இடத்துல இருந்து கஷ்டப்படுகிற, சரி, அது தகப்பனாக கூட இருக்கலாம், சரிங்களா? எல்லா கஷ்டப்படுறவங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும்படி இந்த நாள்ல ஒரு பொதுவான காரியத்தை கர்த்தர் நம்மோடு கூட பேசுவார். சரியா? பேசட்டும். ஜபத்தோடு கேளுங்க. ரொம்ப நல்லா இருந்தாங்க ஃபேமிலி இல்ல, இப்போ மோவாப் தேசத்துல ரொம்ப நல்லா இருந்தாங்க. இப்போ பெத்லேமுக்கு வந்துட்டாங்க. வந்தவங்க யார்? 2 பேர் வந்தாங்க, நகோமியும் ரூத் வந்தாங்க. நிலைமை எப்படின்னு பாருங்க. இப்போ என்ன செய்யறாங்க பாருங்க. 2ஆம் அதிகாரம் நகோமி சொல்றாங்க, 2ஆம் வசனம். மோவாபியாகிய ஸ்ரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்குமோ என்று பிறகு கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றாள். அதற்கு இவள், என் மகளே போ என்றாள். மருமகளை பார்த்து சொல்ற வார்த்தை என் மகள். இன்னைக்கு எத்தனை மருமகள்கள் மாமியார தாயா நினைக்கிறீங்க? எத்தனை தாய் மாமியார் மருமகனை பிள்ளையாக நினைக்கிறீங்க? இது ஒரு குட் எக்ஸாம்பிள். ஒரு குட் மதர் இல்ல, அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னா மருமகளையே மகளாக நினைக்கிறாங்க. அவள் போய் வயல்வெளி அறுக்கிறவள் பிறகே பொறுக்கி கொண்டால் தற்செயலாய். ஆண்டவர் இந்த வார்த்தையை யோசிச்சு பாருங்க, தற்செயலா. ஆங்கிலத்துல எனக்கு தெரியல, தயவுசெய்து ஆங்கில வேதாகம் வைத்துக் கொள்ளுங்க. தற்செயலா, தமிழ்ல அழகா போட்டிருக்கு, தற்செயலா. இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை தெளிவா வருது. நான் சொன்னேன்ல, அது ஆண் ஆகிலும் சரி, பெண் ஆகிலும் சரி, உங்களுக்கு ஆண்டவர் வருகிறது. ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறீங்க, பொறுக்க போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது வேற ஏதோ வேதனைகள் வழியிலே போறீங்க, பிரச்சனைகள் வழியே போறீங்க, துன்பத்தின் வழியே போறீங்க, தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் என்ற நிலையில போறீங்க. உங்களுக்கு வருகிற ஒரு வார்த்தை என்னன்னா, தற்செயலாய் ஒரு நல்ல இடத்துல, ஒரு வயல் நிலத்தில, அதுவும் 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 இரக்கம் கிடைக்கிற ஒரு வயல் நிலத்தில, அதுவும் சகாயம் கிடைக்கிற ஒரு வயல் நிலத்தில, அறுப்பு காலத்துல, அதுக்கு முன்னாடி கூட நம்ம பார்க்கலாம், வார்கோதுமை அறுப்பு, ஹார்வெஸ்டிங் டைம்ல கர்த்தர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தியிருக்க. மகளே கலங்காதம்மா, தாயே சகோதரியே கலங்காது. போகிற இந்த வாழ்க்கை போட்டோம், ஆனாலும் ஆண்டவர் தற்செயலாய் ஒரு சம்பவத்தை உங்கள் வாழ்க்கையில இது நீங்க இந்த நிகழ்ச்சியை ஒருவேளை நீங்க தற்செயலா தான் உங்களை யாருக்கோ ஃபார்வர்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இந்த வார்த்தை உங்களோடு தான் பேசுறாரு. தற்செயலாய் சம்பவிக்கும். தற்செயலாய் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அப்படின்னா என்ன அர்த்தம்?
ஆண்டவருக்கு அது தற்செயல் இல்லை, உங்களுக்கு அது தற்செயல், எனக்கு அது தற்செயல். ஆண்டவர் திட்டம் போட்டு, ஆண்டவருடைய பார்வையில அது திட்டம், அது தற்செயல் அல்ல. அது நல்ல ஆங்கில வார்த்தை எதனா நல்லா இருக்குவே, தற்செயலாய். ஆண்டவர் பார்வையில அவர் திட்டம் போட்டார். எங்க போகணும்? ரூத் இந்த வயல்வெளிக்கு தான் போகணும். ரூத் இன்னார் பின்னாடி தான் போகணும். ரூத் இந்த வயல்வெளியில தான் பொறுக்கி கொள்ள வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் போட்ட திட்டத்தில் ஒன்று. இவங்க வேணா தற்செயல் என்று சொல்லலாம். இன்றைக்கு நான் சொல்ல, நீங்க தற்செயலா சில காரியங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? ஆனாலும் ஆண்டவருடைய திட்டத்தின்படி தான் இதை கேட்கிறீங்க. ஆண்டவருடைய வயலுக்குள்ள நீங்க வந்துட்டீங்க, ஆண்டவருடைய ஃபோல்டுக்குள்ள வந்துட்டீங்க, ஆண்டவருடைய வளையத்தில் வந்து விட்டீங்க. போவாஸ் என்பது என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிழலா இருக்கிறார். அதனால இயேசு கிறிஸ்துவின்குள்ள வந்துட்டீங்க, மந்தைக்குள் வந்துட்டீங்க. இனி உங்களுக்கு ஒரு தாட்சியம் இருக்காது. ரைட்? ஆனா நிலைமை என்னன்னா, பொறுக்கி கொள்கிற ஒரு நிலைமை. அப்பொழுது போவாஸ் பெத்லெகேமிலிருந்து வந்து அறுக்கிறவளை பார்த்து, கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். இன்னைக்கு காலையில உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறார். அதுக்கு நாம மறு உத்தரவு என்ன சொல்லணும்னா, கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, நான் நேற்றே சொன்னேன்ல, முந்தா நேற்று சொன்னேன் நினைக்கிறேன், நம்ம வாயிலிருந்து வருகிற வார்த்தை மற்றவர்களை ஹர்ட் பண்ணக்கூடாது, பெயின் கொடுக்கக்கூடாது. எவ்வளோ பிளசண்டான ஒரு வார்த்தை. காலையில ஒரு அதிகாரி வரான், வந்தவொடனே எல்லாரையும் பார்த்து காட் பிளஸ் யூ அப்படின்னு சொல்லுகிறான். இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்க அதிகாரிகளாக இருக்கலாம், இல்லை வீட்டில் கூட காலையில் எழுந்தவுடனே ஒரு கிரீட்டிங்ஸ், அப்பா தம்பி குட் மார்னிங், அப்பா நல்லா தூங்குனியப்பா, எழுச்சியா, சாப்பிட்றியா, என்ன சாப்பிட்ற, ஏன் ஒரு நல்ல வார்த்தை நம்ம வாயிலிருந்து வரலையே? நான் இன்னும் தான் சொல்லுகிறேன், எல்லா இடத்துலையும் சொல்லுகிறேன். போவாசுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை, இத்தனைக்கும் அவனுடைய சர்வன்ஸ், அவங்ககிட்ட வேலை செய்கிற பணியாட்கள், வேலையாட்கள், அவங்கள பார்த்து சொல்றான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க இப்போ இருக்கிறீங்க, என்கிட்ட வேலை செய்றீங்க, கர்த்தர் உங்களுக்கு நல்லா நிச்சயம் உங்களுக்கு ஒரு நிலம் புலெல்லாம் கொடுத்து நீங்க எஜமானனா மாற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்க நிலைமை இப்படியே இருக்காது. எவ்வளவு நல்ல ஒரு ஆட்டிடியூடு பாருங்க, இல்ல நல்ல மனசு பாருங்க. இப்போலாம் எப்படி இருக்குதுன்னா, நான் மாத்திரம்தான் பணக்கார ஆகணும், நான் மாத்திரம்தான் கார் வச்சுக்கணும், நான் மாத்திரம்தான் நல்ல பங்களா வச்சுக்கணும், நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற படிப்பு அல்லது நான் கற்றுக் கொடுக்குற காரியங்கள் உலகத்துல ஒருத்தருக்கும் தெரியக்கூடாது பா, சீக்கிரட்டா வைப்பா, யார்கிட்டயும் சொல்லாதப்பா, கண்ணு பட்டுரும்பா. இவங்க உள்ளுக்குள்ள வேற ஏதாவது அஜெண்டா இருக்கும், எவனுமே உயரக்கூடாது என்று. போவாஸ் எடுத்து இந்த கற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஃபாதர், நாளைக்கு நம்ம பேசுவோம், ஒரு ஃபாதர்ஸ் வரப்போ போவாசி குறித்து பேசுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போ போவாஸ் கேட்கிறாரு, இந்த பெண் பிள்ளை யாருடையவள் என்று கேட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவனபடினால கவலைகள் எல்லாவற்றையும் அவர் மீது வைத்து விடுங்கன்னு சொன்னார்ல. இங்க விசாரிக்கிற ஒருவர் வந்துட்டார். அவர் இயேசு கிறிஸ்து. அவர் கர்த்தர், அவர் மாறாதவர், அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் 8ஆம் வசனத்தை சொல்லுகிறார், போவாஸ் ரூத்தா பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயலில் போக வேண்டாம், இவ்விடத்தை விட்டு போகாமல் இங்கே என் ஊழியக்காரர் பெண்களோடு இரு, அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவள் பிறகே போ, ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீரை குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரன் மொண்டு கொண்டு வருகிறதை குடிக்கலாம். அப்பொழுது அவள் தரையிலே முகம் குப்புற வணங்கி, நான் அந்நிய தேசத்தாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உடைய கண்களில் தயவு கிடைத்தது. பியூட்டிஃபுல். அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததையும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனத்திலிருந்து வந்ததையும் எல்லாம் எனக்கு
விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. உன்னை பத்தி எல்லாம் தெரியும், பயோடேட்டா தெரியும். நீ எவ்வளவு விட்டு கொடுத்து வந்திருக்கிற, நீ ஆண்டவரை தேடி வந்திருக்கிறல, நீ காலையில ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீங்கல்ல, ஆண்டவருக்காக வந்திருக்கிறீங்களே, ஆண்டவர் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறார். எல்லாம் எனக்கு தெரியும். இயேசு சொல்றது மாதிரியே இருக்கு. எல்லாம் தெரியும். நீ படுற ஒவ்வொருத்தரும் எனக்கு தெரியும். வேதனை தெரியும், கஷ்டம் தெரியும், கவலை தெரியும், எல்லாம் எனக்கு தெரியுமா. நான் உன்னை பத்தி விசாரிச்சிட்டேன், கொஞ்ச நேரத்துல விசாரிச்சிட்டேன். நீ யாருடைய மகள்னு கேட்டவுடனே, நொகோமியினுடைய மருமகள் சொன்னோடனே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க என்கிட்ட. நீ உன்னை பத்தி எல்லாம் சொல்லிட்டாங்க. உன் செய்கைக்கு தக்க பலன், இன்னைக்கு அதான் சொல்ல போறேன். உன் செய்கைக்கு தக்க பலன் உனக்கு கட்டளை இடுவாராக. எப்படி ஏலி அண்ணாலை பார்த்து சொன்னாரோ அதே மாதிரி இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய சட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாகும். நிறைவான பலன் உண்டாகும். அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, அதற்கு அவள், என் ஆண்டவனே, உடைய கண்களில் எனக்கு தயை கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரர்கள் ஒருத்தி சமமாய் இராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உடைய அடியாளை பட்சமாய் பேசினீரே என்றார். அதுபோல சாப்பாடெல்லாம் கொடுக்குறாரு, கதிரை பொறுக்கி கொள்ளுக அனுப்புகிறாரு. அவங்களுக்கு சொல்றாரு அந்த வேலைக்காரர்ல, இந்த பெண்ணை ஈனம் பண்ண வேண்டாம். அப்படின்னா ஒரு மாதிரி கிண்டலா பேசுவாங்கல்ல, விதவைனா ஒரு மாதிரி பார்ப்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பார்க்காதீங்க. ஈனம் பண்ண வேண்டாம். 15ஆம் வசனம், பொறுக்கி கொள்ளும்படி அதட்டாதிருங்கள். ஈனம் பண்ணாதீங்க, அதட்டாதிருங்க, சிந்த விடுங்க. பியூட்டிஃபுல்லான விஷயம். நீங்க கதிரை ரொம்ப நல்லா சிந்த விடுங்க, கீழே விடுங்க, போட்டோம், நம்ம நல்லா பொறுக்கி கொள்ளட்டும். 3 காரியத்தை சொல்றாரு. அவர் நம்ம ஈனம் பண்ண விட மாட்டார். நமக்கு நிறைய பொறுக்கி கொள்கிற கிருபைய ஆண்டவர் செய்வார். நிறைய எடுத்துக்கொள்கிற, சேர்த்து வைக்கிற தயை செய்வார். 3வது, நமக்கு விரோதமாய் எழும்புகிறவனை அதட்டாதபடிக்கு அவனை அதட்டி அவர் வைப்பார். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த வசனத்தோட நான் முடிக்கிறேன். அப்படியே சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் பொறுக்கி கொண்டு அவர் அடித்து தீர்த்த பின்பு அது ஏறக்குரிய ஒரு மரக்கால் வர்க்கோதுமையாய் கண்டது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க, ஒரு மரக்கால் வாது ஓதுமையாய் இருந்தது. பிரியமானவர்களே, இந்த மதரை பத்தி தான் பேசணும். எவ்வளவு கஷ்டத்துல இந்த மதர் உருவானாங்க பாருங்க. ரூத், ஓபேத்தின் தாய், அதாவது தாவீதின் பாட்டி, ஈசாயின் பாட்டி, எப்படி உருவானாங்க பாருங்க. கஷ்டத்துல உருவான, வேதனையில உருவான. எல்லா தாயும் தாம் பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்கறதெல்லாம் எவ்வளவு பின்னாடி கஷ்டப்பட்டு இருக்காங்க என்பதை நீங்க பார்க்க வேண்டும். ஆனா ஒருவரையும் ஆண்டவர் விட்டதில்லை. ஒரு தரிசனத்தோடு தான் ஆண்டவர் அவளை நியமித்திருக்கிறார். இன்னைக்கு எல்லா அம்மாமார்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய தரிசனம்னா, உங்களை கொண்டு உங்க பிள்ளைகளை நான் இஸ்ரவேலிலே பிரபலமாகி வைப்பேன், இந்தியாவிலே பிரபலமாகி வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுவேன். கர்த்தர் உங்களை ஈனம் பண்ண விட மாட்டார். கர்த்தர் உங்களை அதட்டுகிறவன் கைகளில் ஒப்பு கொடுக்க மாட்டார். உங்களுக்காக எல்லாவற்றையும் கொடுப்பார். பாருங்க, அங்க ஒரு மரக்கால் கோதுமை அளவுக்கு ஒரே நாள்ல அவங்களுக்கு கிடைச்சிச்சு. அவங்களுக்கு சாப்பிட்டு தீர்ந்த வரைக்கும் அவங்க பொறுக்கி கொண்டு போனாங்க. எவ்வளவு பெரிய கிருபை பாருங்க. ஆண்டவருடைய தயை கிடைத்தது, ஆண்டவருடைய கிருபை கிடைத்தது, ஆண்டவருடைய காருண்யம் கிடைத்தது. இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க நடக்கிற காரியத்தை நாம ஒருவேளை கர்த்தருக்கு சித்தமானால், நம்பி சொல்லி முடிக்கிறேன், அதே போவாச ரூத் திருமணம் செய்வார். எந்த இடத்துல வயல்வெளியில பொறுக்கி கொண்டிருந்தாலும், எந்த இடத்துல போய் அங்க குடத்துல தண்ணி வாங்கி குடிச்சாங்களோ, எந்த இடத்துல ஒரு மரக்கால மடியில போட்டு வீட்டுக்கு கொண்டு போனாங்களோ, அதுக்கப்புறம் போவாஸ் மடிய விரி, நான் உனக்கு அதுல மடியில 5 மரக்கால் 3 மரக்கால் 5 மரக்கால் நினைக்கிறேன், பைபிளை மூடிட்டேன், நீங்க அதை எழுதுங்க, 3 5 எனக்கு தெரியல, மரக்காலை போட்டு திரும்ப வீட்டுக்கு அனுப்புகிறார். அதுக்கப்புறம் அந்த இடத்துல, எந்த இடத்துல அவள் பொறுக்கி கொண்டிருந்தாலோ அதே இடத்தில் உரிமையாளராக, எஜமானராக கர்த்தர் அவளை மாற்றினார். யோசித்து பாருங்க, பொறுக்கி கொண்டிருந்தவங்க, கூட இருந்தவங்க, வேலை செய்து கொண்டிருந்தவங்க, இப்போ போவாஸ் மனைவியான பிறகு அவங்க பொசிஷன் எப்படி மாறிச்சு. அவங்க முதல்ல வாடி போடினா பேசியிருந்திருப்பாங்க, ஈனம் பண்ற மாதிரிலாம் நடந்து கொண்டு இருந்திருப்பாங்க. ஆனா அந்த எஜமானி ஆன பிறகு
கை கட்டி நின்று இருப்பாங்க. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர். இன்னைக்கு தலை குனிந்து நீங்க நிற்கிறீங்களா? கர்த்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார். அது ஆண் பெண் யார் எல்லாருக்கும் சொந்தம். இன்னைக்கு ஒண்ணும் இல்லாம தான் வந்திருக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்காக சிந்த விடுவார். பரலோகத்தின் வாசல்களை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மடியிலே சிந்த பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தர் செய்வார், நிச்சயம் செய்வார். இல்ல வேதனையோடு கூட கண்ணீரோடு கூட என்னை ஈனம் பண்றாங்களே, சொல்லல அவங்க. போவா சொல்றாரு, ஈனம் பண்ணாதப்பா, கேலி பண்ணாதப்பா, அவமானப்படுத்தாதப்பா, நீ தொடாதப்பா, அதட்டாதப்பா, நீ அவங்க கிட்ட பொறுமையா நடந்து கொள்ள சிந்த விடு. அப்படி தயவாய் பேசுகிற ஒரு சூழ்நிலை உங்க வீட்டுக்கு வரும். இதுவரைக்கும் பேசாத உங்க கணவன் உங்ககிட்ட நல்லா பேசுவான். நல்ல ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் போவாசை மாற்றினது போல, அங்கிருந்த மக்களை அதற்றினது போல கர்த்தர் உங்களையும் மாற்றுவார். அப்புறம் என்ன நடந்து தெரியுமா? திருமணம் ஆச்சு. அப்புறம் என்ன நடந்து தெரியுமா? குழந்தை உண்டாச்சு. அப்புறம் என்ன நடந்தது தெரியுமா? அந்த குழந்தையை கொண்டு போய் நகோமி இடத்துல கொடுத்துட்டு, அம்மா நீ இந்த குழந்தைய வளர்த்துக்கோ, நான் எனக்கு கர்த்தர் இன்னொரு குழந்தைய கொடுப்பார், அந்த குழந்தைய நான் வளர்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் கணவனோடு கூட அவர் போயிட்டார். இதுதான் நல்ல முடிவு. பிரியமானவர்களே, ஆண்டவர் குழந்தைகளை கொடுப்பார், திருமணம் நடத்தி வைப்பார், ஃபினான்ஷியலி உங்களை ஸ்டேபிளா வைப்பார். உங்க பழைய வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளியை வைத்து புதிய வாழ்க்கையை ஆரம்பிக்க. நான் ரிவர்ஸ்ல வந்தேன் இல்ல, ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த நல்ல இறைச்செய்திக்காய் ஸ்தோத்திரம். இந்த அம்மாக்கள் இடத்துல நாங்கள் கற்றுக்கொண்ட பாடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த அம்மாக்கள் எவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறாங்க என்பதற்காகவே ஒரு மதர்ஸ் வீக்கை ஏற்படுத்தி நீர் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதில் அநேக ஆண்களும் அதே பாதையிலே போய், அதே பிரச்சனைகளுக்குள்ள போய், அதே கண்ணீருக்குள் போய் இருக்கிறவங்களையும் நீர் ஆறுதல் படுத்தினீர். அதுக்காக ஸ்தோத்திரம். வாழ்க்கையை தொலைந்து போனவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையை கொடுத்து, வாழ்க்கை இல்லாதவர்களுக்கெல்லாம் திருமண வாழ்க்கையை கொடுத்து, வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலையை கொடுத்து, வயல்வெளியில உம்முடைய சுதந்திரத்துல எங்களை பங்காக கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வருகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். நீ ரண வைத்தியர் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை. எல்லா வியாதிகளும் எங்களை விட்டு நீங்கும், எல்லா பலவீனங்களும் எங்களை விட்டு நீங்கும். இயேசுவின் நாமத்துல கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்துல சொல்லுங்க, இயேசுவின் நாமத்திலேன்னு சொல்லுங்க. இயேசுவின் நாமத்துல எதை கேட்டாலும் நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, இயேசுவின் நாமத்திலே என் கடன், இயேசுவின் நாமத்திலே என் கடன் தீரணும், இயேசுவின் நாமத்திலே என் வியாதி மாறணும், இயேசுவின் நாமத்துல ஞானம் வரணும், இயேசுவின் நாமத்திலே பாஸ் ஆகணும், இயேசுவின் நாமத்துல நீட்டில் நான் நல்ல மதிப்பெண் எடுக்கணும், இயேசுவின் நாமத்துல நான் மருத்துவனா மாறணும், இயேசுவின் நாமத்துல பிசாசு நடுநடுங்கி ஓடி போகணும், இயேசுவின் நாமத்துல இயேசுவின் ரத்தத்தினாலே எங்களுக்கு விடுதலை உண்டாகணும், இயேசுவின் நாமத்தில் என் கடன் அடைக்கப்படணும், இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்தில் அமைதி வரணும், இயேசுவின் நாமத்திலே சரீரத்துல புதிய சுகம் உண்டாகணும், இயேசுவின் நாமத்திலே சாபம் மாறணும், இயேசுவின் நாமத்திலே கட்டுகள் அறுபடணும், இயேசுவின் நாமத்திலே எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்துல நிறைவா மாறும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். என் நாமத்தினால் எதை கேட்டோம் இதை தருவேன்னு சொன்னவர். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you.